வெல்கம் டு ஆத்மா. தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைப்பதுதான் உலக நியதி. கர்மாவின் பிடியிலிருந்து ஒருவரும் தப்பிக்க முடியாது. நீ எதை விதைத்தாயோ அதைத்தான் அறுவடை செய்தாக வேண்டும். பாவத்தை விதைத்த சாந்தி எதை அறுவடை செய்ய போகிறாள் பார்க்கலாம். என்னப்பா இந்த ரூம்ல கேமரா வச்சிருக்காங்க. கேமராவா? பாத்தியா இந்த கிழமை என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்துக்கியா? அதுல என்னங்க பொம்மையை காமிச்சிட்டு கேமரான்றீங்க? இதுல பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான் கேமராவை. அந்த ரைட் ஐஸ்ல தான் கேமரா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். நீ நடந்த எல்லாமே அவனோட மொபைல்ல அவன் லைவ் பார்த்துட்டு இருப்பான். இப்ப என்னப்பா பண்றது? வெளியே தெரிஞ்ச நம்ம மான மரியாதை போயிடுப்பா. ஏதாவது பண்ணு. இரு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, அந்த சிவராமனோட போன் எங்க இருக்கு? அதான் சிவராமனோட பையன் வாங்கிட்டு போயிட்டானே. எல்லாம் போச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இரு, பதட்டப்படாத. பேசாம இரு. என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு தூரம் பண்ணோம், நீ பண்ண மாட்டேன் பண்ண. என்னங்க நீ தனியா நின்னுட்டு என்ன கத்திட்டு இருக்க? ஏய் பண்ணதா? நீங்களா இந்த வீட்ல யாரு? என் பேரு சாந்தி. மிஸ்டர் சிவராமனோட ஒய்ஃபா. இவர் என்னோட பெரியப்பா பையன். இங்க துணைக்கு என் கூட இருக்காரு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டீங்க. அதுக்கு உண்டான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அட பாவிகளா, உங்களை கொல்ல விட மாட்டேன். டேய், கொல்ல விட மாட்டேன். பிரிங்க சார். நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஹலோ, என்ன பண்றீங்க? போன் யாருக்கும் பண்ணக்கூடாது. வைங்க. சார் என்ன பேசுறீங்க? இது என்னோட சிஸ்டர். புருஷனை இழந்துட்டு தவிச்சிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது பாருங்க, ஏதோ இருக்குன்னு சொன்னீங்களா, அந்த ஆதாரம் அதை எடுத்து காட்டுங்க. ப்ரூஃபா காட்டுங்க சார். ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்கு. டேய், உங்க ஃப்ராட் வேலை எல்லாம் தெரிஞ்சனால தான் எங்க அப்பா சிசிடிவி கேமரா வச்சிருக்காரு. அதுல பதிவானது எல்லாம் அவர் செல்போன்ல இருக்கு. கண்டிப்பா நீங்க தப்பிக்க முடியாதுடா. இது பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், இதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். ஓகே? சாரி மிஸ்டர். மரியாதையா என் கூட வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இது பாருங்க, என்னோட அங்கிள் தான் டிஐஜி. நான் எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட பேசிக்கிறேன். சார் என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க சார் இவங்கள. இவங்க எல்லாம் தூக்குல போட்டாதான் மத்தவங்களுக்கு பயமா இருக்கும். அநியாயமா எங்க அப்பாவை கொண்டுட்டாங்களே சார். மிஸ்டர் கிறிஸ், நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. நீங்க போய் அங்க உட்காருங்க. அவங்க வேற டிஐஜி எல்லாம் தெரியும்னு சொல்றாங்க. உங்க பிரச்சனையை தீர்க்க வந்து நான் பிரச்சனையில மாட்டிக்க கூடாது. நீங்க போய் உட்காருங்க. போங்க போங்க சார்.
சார் நீங்க வாங்க சார் நம்ம பேசலாம். வாங்க. அந்த எவிடன்ஸ் கொஞ்சம் காட்டுங்க. கிரிஷ், சார் பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு. டிஹெச்சுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டாரு. இந்த கேஸை நானே டீல் பண்றேன், நீ ஒதுங்கிடுன்னு சொல்லிட்டாரு. 2 பேருக்கும் பெரிய வாக்குவாதமே போயிடுச்சு. தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது என்னோட கடமை. இதுல என் வேலையே போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நீங்க கிளம்புங்க, தர்மம் வெல்லும். உங்க அப்பாவை கொண்டவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன். இந்த மொபைல் என்கிட்டயே இருக்கட்டும். உங்ககிட்ட இருந்தா உங்களையும் கொலை பண்ண முயற்சி பண்ணுவாங்க. பாவம், உங்களை நம்பி உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. நான் பாத்துக்கிறேன். தைரியமா போயிட்டு வாங்க. சரி சார். அவன் போயிட்டான். சார் வேற எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும். வேற ஏதாவது காப்பி வச்சிருக்க போறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்ல அப்படி ஏதாவது நடந்ததுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். இல்ல சார், இந்த ஒரு காப்பி மட்டும்தான் இருக்கு. நான் ஒருத்தர்கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டா விசுவாசமா இருப்பேன். சொல்லாதீங்க, செயல செஞ்சு காட்டுங்க. கிருஷ்ண இப்ப ஃபாரின் போறான். போலீஸ் கேஸ்ல மாட்டினா விசால பிரச்சனை வரும்னு அவனுக்கு நல்லா தெரியும். அவன் இப்ப உடனே கிளம்பிடுவான். ஓ சரி, அந்த மொபைல்ல இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜை முதல்ல எரேஸ் பண்ணுங்க. ஓகே சார். பணத்தை எப்படி கொடுங்க சார்? அவ்வளோ நம்பிக்கை. ஏன் தடுமாறுறீங்க? ஒன்றும் ஆகாது. பாத்தீங்களா? ஓகே, டெலிட் ஆயிடுச்சா? சூப்பர், வெரி குட். ஓகே சார், நான் கிளம்புறேன். நல்லது. நீ நிம்மதியா வாழ முடியாது. உன்னை அணுவணுவா சித்திரவதை பண்ணி சாகடிக்காம விட மாட்டேன். பயந்து பயந்து நீ சாகணும். தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. பாவி, மன்னிக்கிற அளவுக்காக நீ தப்பு பண்ணிருக்கிற. நம்ப வச்சு கழுத்தறுத்தியடி. உன்னை வெட்டி போட வேண்டாமா? தெரியாம பணத்துக்காக ஆசைப்பட்டுட்டேன், என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். ஆசைப்படலாம், ஆனா பேராசைப்படக்கூடாது. சோபா, இன்னைக்கு சரியான வேலை. ரொம்ப டயர்டாக இருக்கேன், பசிக்குது எனக்கு. இது பண்ணுச்சா? ஏய் என்னாச்சு? பசிக்குதுன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கேன், நீ என்ன டயர்டாக வந்திருக்கேன்? நீ இந்த முகத்தை அந்த பக்கத்தில் வச்சுட்டு இருக்க.
வாங்க. மிருகத்தை கட்டி போற மாதிரி கட்டி போட்டிருக்கீங்க, முதல்ல அவுத்து விடுங்க. ஐயோ, அவளை அவுத்து விட்டா அவ என்ன கொலை பண்ணிடுவா. நான் பாத்துக்கிறேங்க, இதுக்கு தானே வந்திருக்கேன். முதல்ல அவுத்து விடுங்க. இல்ல அவளுக்கு அவுத்து விடுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எனக்கு இந்த புள்ள உடம்புல இருந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இவளை புடிச்ச ஆவியே, நீ வெளியே போ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வேதனை தாங்க முடியல, வெளியில ஓடிடு. தனக்கு துரோகம் செய்தவர்களை சிவராமனின் ஆன்மா வேட்டையாடத் தொடங்கிவிட்டது. நவீன், சாந்தி சட்டத்திலிருந்து தப்பித்தாலும் சிவராமனின் ஆன்மா முன்பு மண்டியிட்டே தீரவேன். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஆனால் ஆத்மா தனக்கு துரோகம் செய்தவர்களை அணு அணுவாக கொள்ளும். இங்கு சாந்தி, நவீன் 2 பேரில் முதலில் யாருக்கு நேரம் குறிக்கப்பட்டுள்ளது பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சைத்தானே வெளியே போ. உட்காரவங்க. இந்தாங்க, இந்த தாயத்தை வலது கையில கட்டுங்க. எந்த காரணத்தை கொண்டும் அது விழுந்துடக்கூடாது. விழுந்துருச்சுன்னா ஆவி வந்துடும். கட்டுங்க. சார், சைத்தான் போயிட்டான். இந்த வீட்டுல ஆவி இருக்கு. இதுதான் முதல் தடவைங்கிறதுனால சரியா போச்சு. ஆவி நினைச்சதை சாதிக்காம விடாது. இதே மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு தகவல் சொல்லுங்க. மறுபடியும் வந்துருச்சுடலாம். மறுபடியும் வருமா? வரும். எப்ப வரும், எப்படி வரும்னு சொல்ல முடியாது. இந்த வீட்டு விட்டு போயிட்டு வராதுல்ல. இந்த வீட்டை விட்டு எந்த உலகத்துக்கு போனாலும், எந்த மூளைக்கு போனாலும் தேடி வரும். செத்து போனவங்களுக்கு நீங்க நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா அது நல்லது பண்ணும். கெட்டது பண்ணியிருந்தா கெட்டது தான் பண்ணும். ஆவிக்கு மன்னிக்கிற குணம் கிடையாது. ஆவி நினைக்கிறத அடையிற வரைக்கும் விடாது. அது நினைச்சதை அடைஞ்ச பிறகு தானா சாந்தி அடைஞ்சிடும். சாந்தி அடைஞ்சா மேல போயிடும். ரொம்ப நன்றி பாய். ஹுதாஃபிஸ். வா. Cheers. Cheers. இவர் நாகர்கோவில் இருக்கிற அந்த புது கிழவனை கரெக்ட் பண்ணிட்டு நம்ம கேமுக்கு எண்டு கார்டு போட்டுருவோம். சாந்தி,
ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு உன்னை பார்த்தா நீ வேற லெவலில் இருக்க. அழகி டார்லிங்க. இன்னொரு பேக் போடுறியா? ஓ குடிக்கலாமே, எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம். குடிடா, நல்லா குடி. இதுதான் நீ குடிக்கிற லாஸ்ட் குடி. கோபத்தில் அலைந்து கொண்டிருக்கும் சிவராமனின் ஆன்மா சாந்தியின் உடலில் புகுந்து நவீனை கொலை செய்ய முற்பட நவீன் தப்பித்து மந்திரவாதியிடம் சிவராமனின் ஆன்மாவை அடக்க முயற்சித்தாலும் இறுதியில் தன் உயிரை இழக்கிறார். இப்போது தனிமரமாகிறாள் சாந்தி. இனி அவளின் நிலை எப்படி? சாந்தியின் பணப்பேராசைக்கு ஒன்றுமறியாத சிவராமனின் உயிர் பலியானது ஏற்க முடியாத ஒன்றுதான். ஆவிகளின் கோபத்தை யாரால் தான் கட்டுப்படுத்த முடியும்? சாந்தியின் மரணம் குறிக்கப்பட்டு விட்டதா? பார்க்கலாம். என்ன வர வர ஆமணக்கு குரல்ல பேசுற? கொஞ்சம் கூட ஈவி இறக்க இல்லாம கொன்னுட்டீங்களடா பாவிங்களா. என்ன இது பாரு, நிமிக்கத்தை பண்றியா? நீ பேசுறதுல ஒரு மாதிரி இருக்கு. அன்னைக்கு என்ன நடுராத்திரி கத்துற, கத்தி எடுத்து என்ன குத்த வந்த? உன் நடவடிக்கையே சரியில்லையே. என்ன மெண்டல் மாதிரி நடக்கிற? நீ உயிரோட இருந்தா என்ன மாதிரி வயசானவங்கள கொன்னுடுவேன். உன் சாப்டர் இதோட முடிஞ்சது. சிரிக்காத, வேண்டாம் சிரிக்காதானே. இல்ல பயப்படுத்துறியா? இப்படி நடிச்சு மொத்த சொத்தையும் ஆட்டி போடலான்னு பாக்குறியா? சிரிக்காத சொல்லல. ஐயோ கிராஸ்கர், ஆமா வாடா, உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்படி. என்ன பயப்படுத்தி காரியம் சாதிக்கலாம் பாக்குறியா? உங்ககிட்ட சிரிச்சு பேசி கழுத்து எடுக்கிற மாதிரி என்கிட்ட சிரிச்சு கழுத்து எடுக்கலாம் பாக்குறியா? உன்ன மாதிரி எத்தனை பொண்ணு பார்த்திருப்பேன். உனக்கு ஒரு லைஃப் கொடுத்தா அதை நீ காப்பாத்திக்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சீன்ல போட்டுட்டு இருக்காதானே. சிரிக்காத, இது பாரு. சொல்லிட்டே இருக்க நானு. அடிங்க சாவடி. என்ன துடிக்க துடிக்க கொன்னீங்களடா. நீ உயிரோட இருக்க கூடாதுடா. நீ குடிச்சது விஸ்கி இல்லடா, விஷம். கிளம்பிட்டியா? இன்னைக்குதான் உனக்கு கடைசி நாள். உன்ன மாதிரி பெண்கள் இந்த உலகத்துல வாழவே கூடாது. கிரீஷ், அப்பா கிரீஷ், என்னைய கொன்னவங்களை நான் பழி வாங்கிட்டேன். இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து எல்லாமே உனக்கு தான். வயசான காலத்துல எல்லா அப்பா அம்மாவும் பிள்ளைகளோட அன்பை தான் எதிர்பார்ப்பாங்க. நான் வாழ்க்கையில பணம் தான் முக்கியம்னு வெறித்தனமா உழைச்சேன். அதனால உங்க அம்மாவை கவனிக்காம விட்டுட்டேன். தயவு செஞ்சு அந்த தப்பை நீயும் செஞ்சிடாத.
கடைசி காலத்துல உன் பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கணும். அப்பா வரேன்ப்பா, வரேன். அப்பா அப்பா தன்னை நம்ப வைத்துக் கொன்ற சாந்தியை சிவராமன் தன் கையால் கொல்லாமல் அவள் மரணத்தை அவள் கையாலேயே அடையும்படி செய்தார். தனிமையில் வாடிக்கொண்டிருக்கும் கிருஷ்ணன் முன்பு தோன்றி நிலைமையை எடுத்துச் சொல்லி அறிவுரையும் கூறினார். ஆவிகளுக்கும் ஏக்கம் உண்டு, நல்ல மனம் உண்டு என்று புரிகிறது. நாளை ஒரு புதிய ஆத்மாவுடன் சந்திப்போம். இது ஆத்மா.